இந்த சாந்த குணத்தை கவனமா கையாளலைன்னா அது மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு வரும். சில ஆட்கள் ரொம்ப சாந்த குணமா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அமைதியாவே தான் எல்லாம் டீல் பண்ணுவாங்க, கையாண்டுட்டு போயிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வெடிச்சு சிதறிடுவாங்க. அன்னைக்கு சில வீடுகளை பார்த்துருக்கீங்க, சில நபர்கள் அமைதியாவே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க கோவப்பட்டாங்கன்னா வீடு தவிடு போயிடும். சில மேலதிகாரிகள் அமைதியா போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க திடீர்னு எமோஷன் ஆகி கோவப்படுவாங்க, மொத்தமும் காலி. சாந்த குணம் பல விளைவுகள் கொண்டு வருவது. தான் சொன்னேன், துன்பத்தோடு பொறாமையோடு வேதனையோடு உள்ளத்துல பகையை வச்சுட்டு உள்ளத்துல வேதனையை வச்சுட்டு சாந்த குணம் உள்ளவங்க போல கம்பெனி நடிக்க முடியும். சாந்த குணம் உருவாகுவதுதான் இன்னைக்கு நாள். கரங்களை தட்டி கட்டதுக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. அதான் நீ